சாரில இருந்து கன்வெர்ட் பண்ண ஒரு டாப்க்கு நெக் டிசைன் பார்க்கலாங்க. இப்போ லைனிங் கிளாத்ல அடிஷ்னலா ஒரு கிளாத் வச்சு சுத்தி தையல் போட்டுக்கோங்க. சுத்தி தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இதுக்கு வந்து நான் ஸ்வீட் ஹார்ட் நெக் கொடுத்துருக்கேன். நெக்கு 2.25 இன்ச்சு அகலமும் 6 இன்ச்சு இறக்கமும் கொடுத்துருக்கேன். இத மெயின் கிளாத் மேல வச்சுட்டு கழுத்து ஓரத்துல சுத்தி தையல் போட்டுட்டு உங்க தேவைக்கு 1/4 இன்ச்சு தையல் விட்டுருக்கீங்கன்னா 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு தையல் போட்டிருக்கீங்கன்னா 1/2 இன்ச்சு சுத்தி தையல் போட்டுக்கோங்க. சுத்தி தையல் போட்டுட்டு நல்லா வெட்டி விட்டுட்டு கழுத்து பீஸ் இந்த மெயின் கிளாத்ல இருக்க எக்ஸ்ட்ரா பீஸை வெட்டிட்டு நாச்சஸ் கொடுத்துக்கோங்க அந்த கேப்ல பூரா. அப்பதான் திருப்பி விடும்போது அந்த கழுத்து அப்படின்னு அச்சுன்னு வந்து விழுகும். நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்துக்கிட்டு அது மேல ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. சுத்தி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. சுத்தி எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை வெட்டிக்கலாம்ங்க. எக்ஸஸா இருக்கிறத சுத்தி இந்த ஓரங்கள்ல ஃபுல்லு வெட்டிக்கலாம். பார்டரோட அகலம் சின்னதா இருக்கனால அதை 2ஆ கட் பண்ணி ஒண்ணு மேல ஒண்ணு நல்ல பக்கத்தை பார்த்த மாதிரி வச்சுட்டு அதை 2ஐயும் ஜாயின் பண்ணி தையல் போட்டு பிசுரை வெட்டி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 2ஐயும் ஜாயின் பண்ணிட்டு நான் லைனிங் கிளாத்ல ஆல்ரெடி டிசைன் வரைஞ்சி வெட்டி வச்சிருக்கேன். கர்வ் டிசைனுக்காக 2 பக்கம் கர்வ் டிசைன் வர்ற மணிக்கு வளைவு கொடுத்து வெட்டி வச்சிருக்கேன். அதை மெயின் கிளாத் மேல வச்சு அந்த ஓரத்துல நல்லா தச்சுக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு தச்சுக்கலாம். தச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை வெட்டிக்கோங்க. வெட்டிக்கலாம். கூட கூட அந்த வளைவுகள்ல நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. இப்ப நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் விரல்ல உள்ள விட்டு எடுத்து விட்டுக்கிறேன். எடுத்து விட்டுட்டு பக்கத்துல ஏதாவது ஒரு பெரிய ஊசி ஏதாவது இருந்தா நான் கத்திரிக்கோலை வச்சு எடுத்து விடுறேன். பார்த்து எடுத்து விடுங்க. லேசான கிளாத்தா இருந்தா ஓட்டை விழுந்துரும். நான் இது வந்து பார்டர் கிளாத்து கொஞ்சம் நல்லா திக்கா இருக்குன்றதுனால கேன்வாஸ் கொடுக்கல. லேசான கிளாத்தா இருந்தா கேன்வாஸ் கொடுத்தாதான் பார்க்க ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இது பார்டர் நல்லா திக்கா இருக்கனால கேன்வாஸ் கொடுக்காம லைனிங் கிளாத்தை மட்டும் வச்சு நான் திருப்பி விட்டுக்கிறேன். இப்போ நல்லா எடுத்து விட்டுட்டு அது மேலேயே நல்ல ஒரு படிமான தையல் போடுங்க. போட்டுட்டு சுத்தி ஒரு தையல் போட்டு விட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் எல்லாம் வெட்டிக்கலாம். இது மெயின் கிளாத் மேல டாப்போட நெக்ல வச்சு அப்படியே மேல ஒரு தையல் போட்டுக்கலாம். மேலோட டாப்போட கழுத்து பீஸ்லயே ஒரு தையல் போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கம் வரும்போது அந்த வளைவுலயே தையல் போட்டுட்டு வாங்க. ஒரு பக்கத்தோட டிசைன் ரெடி ஆயிருச்சு. இப்ப இது ரெடி பண்ண மணியே இன்னொரு பக்கத்தோட டிசைனை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கும் ஆல்ரெடி நான் வெட்டி தான் வச்சிருக்கேன்.
அதுக்கும் இதே மாதிரிதான் பார்டர் ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கு மேல அந்த டிசைன் வரைஞ்ச கிளாத்தை மேல வச்சு தையல் போட்டு திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த வளைவுகள்ல மட்டும் பொறுமையா தைங்க. இதுக்கும் நாச்சஸ் கொடுத்துட்டு திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுக்கலாம். இன்னொரு பக்கத்தோட டிசைனும் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கழுத்தோட இன்னொரு பக்கம் வச்சு அதை எப்படி தைச்சோமோ அதே போல கழுத்து ஓரத்துல தைச்சிட்டு கீழே வரும்போது இந்த வளைவுகளுக்கு ஏற்றவாறு இந்த வளைவுகள் மேலேயே தையல் போட்டுக்கிட்டே வரணும். அழகான கழுத்து டிசைன் ரெடி ஆயிருச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு